அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி ஒரு வரலாற்று காணொளி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே அதிகமான நாட்கள் ரொம்ப நீண்ட காலங்கள் ஆட்சி செய்த மரபான தமிழ் மூவேந்தர்கள்லயும் ரொம்ப பழமையான ஒரு நாகரிகமும், பழமையான ஒரு மன்னர் மரபை சேர்ந்தவர் யாருன்னா, பாண்டிய மன்னர்கள். அந்த பாண்டிய மன்னர்கள் காலத்துல ஒரு கல்வெட்டு நமக்கு கிடைக்கப்பெறுது. அந்த கல்வெட்ட பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாவே பாத்தீங்கன்னா, பாண்டியரோட வரலாறுன்னு சொல்லி பேசினாலே, இன்னைக்கு எல்லாருமே பாண்டியர்னா இது அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய பேசிட்டு இருக்காங்க. ஆனா, ஒரு வரலாற நம்ம எழுதணும்னா, அந்த வரலாறுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இலக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள். அடுத்து பாத்தீங்கன்னா செப்பேடுகள். அடுத்து பாத்தீங்கன்னா வாழ்வியல். வாழ்வியல் எப்படிப்பட்ட வாழ்வியல் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஷயங்கள் இருக்கு. சோ இவ்வளவு விஷயங்கள சேர்ந்து தான் ஒரு வரலாற நம்ம தீர்மானிக்கவே முடியும். ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பரு, ஒரே ஒரு கல்வெட்டு, ஒரே ஒரு வாழ்வியல் அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே வச்சு பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா பாண்டியர்களுடைய வரலாறானது அவங்க திருவில் மார்பின் தென்னவன் மறவன் என்ற மரபை சேர்ந்தவர்கள் தான் என்பதுதான் உண்மை. அந்த அவர்களுடைய மூவேந்தர்களுடைய போர் வரலாறே பாத்தீங்கன்னா வெச்சி கரந்தை அப்படின்னு சொல்லி ஒண்ணு பாத்தீங்கன்னா மாறி வரும். அப்படியே ஒவ்வொரு போர் முறையும் தனித்தனியா இருக்கும். வெச்சி, கரந்தை, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை அப்படின்னு சொல்லி தனித்தனி திணைகளாக பார்த்தோன்னா பாடப்பெற்றிருக்கு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த பாண்டிய மன்னர்கள் பாத்தீங்கன்னா நிறைய படைப்பிரிவுகள் வச்சிருந்தாங்க. அவங்க யானை படைப்பிரிவு, காலாட் பிரிவு, அதெல்லாம் போக பாத்தீங்கன்னா இந்த நொச்சி, உளிங்கைன்னு சொல்லி 2 திணைகள் இருக்கு. இது என்னன்னா இது முழுக்க முழுக்க வில்வீரர்கள் சம்பந்தப்பட்டது. அந்த வில்வீரர்கள் இப்ப நொச்சி பாத்தீங்கன்னா கோட்டையை பாதுகாக்கக்கூடிய விற்படை வீரர்கள் பாத்தீங்கன்னா சண்டையிடுவாங்க. அவங்கள வெல்றதுக்காக உளிங்கை ஒரு வீரர்கள் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அம்பு விட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆரோ டு ஆரோ பாத்தீங்கன்னா ஃபைட் நடக்கும். சோ அந்த மாதிரி பாண்டிய மன்னர்கள் பழம்பெரும் மன்னர்களான பாண்டிய மன்னர்கள் தங்களுக்கு உண்டான விற்படையை பாத்தீங்கன்னா அங்கங்க நிலைநிறுத்தி வச்சிருந்தாங்க. இது ஒரு நிலைப்படையாகவும் இருந்திருக்கு. அதாவது நிலைப்படை வேற, போர்ப்படை வேற. போர்ப்படைன்றது போர் டயத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த நிலைப்படையும் அந்த டயத்துல உருவாக்கப்பட்ட தற்காலிக படையிலும் இணைந்து ஃபைட் பண்ணும். பட் ஆனா நிலைப்படை பாத்தீங்கன்னா கிளைக்கப்படாது. நிலைப்படை என்பது ஒரு ராணுவ குடியிருப்பாக இருக்கும். அந்த ராணுவ குடியிருப்புக்கு தேவையான அனைத்து வகையான மானியங்களும் வழங்கப்படும் மன்னர்களிடமிருந்து. சோ அந்த மாதிரி அந்த பாண்டிய மன்னர்களுடைய விற்படை வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகால அங்க சிதிலமடைஞ்சு இருக்கின்ற ஒரு ஈஸ்வரன் கோயில்ல ஒரு கல்வெட்டு கிடைக்குது. கல்வெட்டுன்ற இடம் பாத்தீங்கன்னா அரசு ஆணையா கிடைக்கிறது. அந்த அரசு ஆணையை பாத்தீங்கன்னா யார் கொடுக்கிறான்னா திருபுர சக்கரவர்த்திகள் சோனாடு கொண்டருளிய சுந்தரபாண்டி தேவர். சோ அந்த மாதிரி ஒரு சோனாடு என்பது பாத்தீங்கன்னா சோழ நாடு. சோழ நாட்டிலேயே பாத்தீங்கன்னா வெற்றி பெற்று அந்த திருபுரம் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த சுந்தரபாண்டி தேவர் மன்னருடைய ஆட்சி காலத்துல கிடைக்கப்பெறுது. இது எங்க கிடைக்குதுன்னா குளத்தூர். இந்த குளத்தூர் பகுதின்றது நம்ம புதுக்கோட்டை மேனூர்லயே புதுக்கோட்டையை பாத்தீங்கன்னா கெஜெட் ரிப்போர்ட்லயே அது விசை நாட்டு கல்லருக்கு பாத்திப்பட்ட பகுதியாக தான் அந்த இடம் பாத்தீங்கன்னா கிடைக்கப்பெறுது. அந்த இடத்துல இந்த கல்வெட்டுல என்ன சொல்ல வராங்கன்னா அந்த சுந்தரபாண்டி தேவருடைய மன்னருக்கு அங்க விற்படை வீரர்களாக 2 பேரும் 2 தளபதி இருக்காங்க. வீரர்கள் கிடையாது, 2 தளபதிகள். அந்த தளபதிகள் பாத்தீங்கன்னா எங்க இருந்து வராங்கன்னா கல்லற்பட்டில இருந்து வராங்க அப்படின்னு சொல்லி கிடைக்கப்பெறுது. இது பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தினால படியெடுக்கப்பட்டு நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டுகளுடைய அந்த தமிழக அரசாங்கம் வெளியிட்ட அந்த கல்வெட்டுகள்ல இது கிடைக்கப்பெறுது. கல்வெட்டு எண் பாத்தீங்கன்னா 515. அதுல என்ன டீடைல்ஸ் இருக்கிறத நம்ம இந்த டோட்டல் டீட்டெயிலாக சொல்றேன். அதாவது புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டுகள் 515 குளத்தூர் தாலுகா குளத்தூர். அதுல பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில்ல வடக்கு புற சுவர்ல ஒரு அரசு ஆசனம் இது சாசனமா பாத்தீங்கன்னா குறிக்கப்பெறுது. இது யாரோட காலகட்டம்னா திருபுரம் சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சோனாடு கொண்டருளிய சுந்தரபாண்டி தேவர் யாண்டுன்னு சொல்லி தமிழ்ல கொடுத்திருக்காங்க. இதோட ஆட்சி காலம் எப்ப வருதுன்னா 1225 இந்த கல்வெட்டானது கிடைக்கப்பெறுது. இதுல பாத்தீங்கன்னா தெளிவாக அந்த குடிக்காலம் தேவதானமாக அப்படின்னு சொல்லி அந்த தேவதானத்துக்கு பட்டியல எந்தெந்த இடம்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்க் பண்ணுவாங்க. எது இதெல்லாம் யார் யாரெல்லாம் அனுபவித்து வரார்கள் அப்படின்னு சொல்லி. அதுல பாத்தீங்கன்னா கல்லர் பற்றிலே வில்லி நல்லனும் வில்லி விரலனும் அப்படின்னு சொல்ற 2 தளபதிகளோட பேரு பாத்தீங்கன்னா குறிக்கப்பெறுது. அவங்க கல்லற்பற்றுக்கு பாத்தீங்கன்னா பாத்தியப்பட்ட தளபதிகள். அதாவது
கள்ளர் தளபதிகளா வந்து இருந்திருக்காங்க. அதுவும் விற்படை படைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இருவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தளபதியா வந்து திகழ்ந்திருக்காங்க. இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கல்வெட்டு தான் வந்து சொல்றாங்க. ஏன்னா இவங்க ஆனா ஊனா வந்து நேத்து கூட ஒரு காணொளி போட்டேன். அது வந்து யாரோட காணொளினா காமராஜர் அவருக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல் பத்தின பேசினதுல சம்பந்தமே இல்லாம வந்து இந்த ஜெராக்ஸ் பாண்டியர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து கதறுது. அதாவது 2 சமுதாயத்துக்கும் வந்து சண்டை எழுத்துற வேலையை தான் பாக்குறாங்க. நேத்து நம்ம போட்ட காணொளி வந்து முழுக்க முழுக்க அது வந்து ஹரிநாடர் பேசுனதுக்கும் காமராஜர் ஐயாவுக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் உள்ள விஷயம்தான். இது நாடார் வர்சஸ் தேவர்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இந்த குரூப் நாங்க தான் பாண்டியன்னு சொல்ற இந்த மனநோயாளிகள் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து கடிச்சு வச்சுட்டு போறாங்க. கமெண்ட்ல செக்ஷன் ஃபுல்லா போய் பார்த்தா 2 சமயம் சண்டை இழுத்துட்டு அந்த ஐடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவங்களோட ஐடியா தான் இருக்கு. ஆக அந்த மாதிரி ஆட்களுக்கு இது ஒரு சம்பட்டி அடி விழுந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஏன்னா சுந்தரபாண்டி தேவருடைய ஆட்சி காலத்திலேயே கிபி 1255 இவங்க சொல்ற குட்ட பரம்பரைன்ற இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அன்னைக்கு பாண்டிய மன்னர்களுடைய விற்படை வீரர்கள் மட்டும் கிடையாம தளபதிகளாக திகழ்ந்திருக்காங்க. அது நேரடியா வந்து அவன் கல்லர்னு சொல்லியே மென்ஷன் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல மறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காவல் காணியாட்சி அனுபவிச்சதுக்கு உண்டான அந்த பராக்கிரம பாண்டிய தேவர் காலத்துல வந்து இருந்த கல்வெட்டு பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரிதான் வந்து ஊர்காவல் வந்து பார்த்தோம்னா கல்லறையில் இருந்ததுக்கு உண்டான அந்த ஒரு கல்வெட்டி நம்ம திருப்புவனம் கல்வெட்டியும் பார்த்தோம். இப்ப புதுக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாண்டியர்களோட ஆட்சி காலத்திலேயே வந்து அதுவும் சோழர்களுடைய ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக முடித்து வைத்த அந்த சுந்தரபாண்டிய தேவருடைய ஆட்சி காலத்திலேயே அவருடைய விற்படை வீரர்களாக இந்த புதுக்கோட்டைன்றது வந்து சோநாடு தான், அது சோழ நாடு தான். சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய வாரிசுதாரர்களும் அவர்களுடைய தளபதிகளும் அந்த டயத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா சுந்தரபாண்டி தேவர் வந்து அவரோட படையில வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி அடாப்ட் பண்ண வீரர்களோட இருக்கலாம், இல்ல அவங்க பூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களுடைய விசுவாசிகளாகவும் அவர்களுடைய தளபதிகளாகவும் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எது எப்படி இருந்தாலும் ஒரு பாண்டிய மன்னருடைய விற்படை வீரர்களாகவும் இதனுடைய தளபதிகளாகவும் திகழ்ந்தது இந்த வில்லி நல்லனும் வில்லி வேலனும் என்பவர்கள் கள்ள சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பது இந்த கல்வெட்டுல மிக மிக தெளிவாக வந்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதே பாண்டியர் ஆட்சி காலத்துல மதுரை உசிலம்பட்டி பகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா விற்படை வீரர்கள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பகுதியிலையும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி மறவர்களும் இருந்திருக்காங்க. இந்த கல்லர் மரபு அகமுடியான்றது வந்து பாத்தீங்கன்னா 3 வெவ்வேறு சமூகம் கிடையாது. 3மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்க்குடி சமூகம். ஒரு மன்னர் எதுல இருந்து உருவாகல கையில வந்து பாத்தீங்கன்னா வந்து ரத்த கரையோட உடல் முதல் ரத்தத்தோட ஒரு ரத்தத்தை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு மரபுல இருந்தா உருவாகி வர முடியும். ஏன்னா ஆப்போசிட்ல வந்து ஒரு ஃபைட் பண்ணா ஒரு சோழருக்கும் பாண்டியருக்கும் ஃபைட் நடக்கிறப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து பல ஆயிரம் லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரத்தங்கள் வந்து ஆறா ஓடும். அதை பார்க்கக்கூடிய மன்னர் வந்து ஒரு மனநிலை எப்படி இருக்கும், அவருடைய மனோபலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் மக்கள். ஒரு போர்க்குடியில இருந்தா ஒரு போர்க்குடி தலைவன் உருவாகுவான். ஒரு தலைவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சமூக தலைவனா மாறுவான். ஒரு சமூக தலைவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுநில மன்னரா மாறுவான். ஒரு குறுநில மன்னர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னரா மாறுவாப்ல. ஒரு மன்னர் தான் பிற்காலத்து அரசரா மாறுவாப்ல. ஒரு அரசர் தான் வந்து ராஜனாக பின்னாளில் முடிசூட முடியும். இதுதான் வந்து உலகத்தில் எந்த ஒரு அரச மரபு எடுத்தாலும் உருவாகக்கூடிய விஷயம். இதுல இருந்து தான் உருவாவாங்க. மற்றபடி தொழில் குடிகளாக தான் இருப்பாங்க, வேளாண் குடிகளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தங்களுக்கு உண்டான பூர்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை வழங்கிடும். ஆனா இந்த போர்க்குடிகளுக்கு சண்டையிட்டால் மட்டுமே கவர்தல் கைப்பற்றுதல் இந்த இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மூவேந்தர்களுடைய முதல் தொழிலாக தான் வந்து திகழ்ந்திருக்கு. ஆக அடுத்த ஒரு காணொலியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மீதி இருக்கிற அந்த விற்படை வீரர்கள் யார் யார் என்பதை வந்து அந்த தளபதிகள் யார் என்பதை வந்து நம்ம காணலாம். இது போக பாண்டியர்கள் யார் என்பதையும் வந்து நம்ம வரக்கூடிய காணொலியிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காணொலியும் வந்து பாத்தீங்கன்னா நான் போறேன் கண்டிப்பா. நன்றி, வணக்கம்.